தமிழக அரசு சொல்லி இருக்கின்றார்கள். காலையில் அதிகாலை, அதாவது 28 செப்டம்பர் அதிகாலை 1:45 மணிக்கு முதல் போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஆரம்பித்தோம். மத்தியானம் 1 மணி முடியும் பொழுது 39வது உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்து முடித்தோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். காலையில 1:45க்கு ஆரம்பிச்சு மத்தியானம் 1 மணி வரைக்கும். உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் கேட்டிருப்பது, அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யறக்கே 2 டேபிள் தானே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொல்லி இருக்கக்கூடிய டைம் எதுவும் மேட்ச் ஆகலையே. அதை மறைப்பதற்காக இன்னைக்கு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் இவர் புதுசா ஒண்ணு கொண்டு வர்றார். 24 மருத்துவர்கள் தலைமை அப்படின்னு புதுசா ஒண்ணு சொல்றார். 24 மருத்துவர்கள் தலைமையில இந்த உடல் ஆய்வுக்கூறு நடந்துச்சு, போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சுங்கிறாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேட்கின்ற கேள்வியும் மக்கள் கேட்கிற கேள்வியும், காலையில 1:45க்கு 24 அரசு அங்க வரல, மருத்துவர்கள் வரல. முதல் 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் எத்தனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? முதலமைச்சர் சென்னையிலிருந்து அவசரமா வர்றாங்க. அவர் போவதற்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் துபாயிலிருந்து வர்றாரு. வந்தவுடனே போறதுக்கு முன்னாடி சில பேருக்கு மாலை போடணும், மரியாதை செய்யணும், போட்டோ எடுக்கணும் என்பதற்காக அவசர கதியிலே இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இது நிச்சயமாக சிபிஐ என்கொயரியில் இது வெளியே வரும். 2 டேபிள் வச்சுக்கிட்டு 39 பேர் அன்னைக்கு நீங்க 12 மணி நேரம் கணக்காட்டுறீங்க. அது வாய்ப்பே இல்லை. மருத்துவர்களும் பற்றாக்குறை தான். ஏன்னா சிபிஐ வந்ததுக்கு அப்புறம் லாக் எடுப்பாங்க, கால் லாக் எடுத்து பார்ப்பாங்க, யார் எப்ப வந்தாங்க, யாரு போனாங்க. அதனால அதுவரை பொறுத்திருப்போம். நிச்சயமாக அரசனுடைய பொய்களும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பொய்களும் அன்னைக்கு வெளியே வரும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல நடத்தின பிரச்சார கூட்டத்தின் போது கூட்ட நெரிசல்ல சிக்கி குழந்தைகள் உட்பட 41 பேர் பலியாகி இருந்தாங்க. இந்த பெரும் துயர சம்பவமானது தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்க நிலைமையில இது குறித்த வழக்க உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றம் செஞ்சிருக்காங்க. இப்படி இருக்க சூழல்ல சட்டமன்றத்துல இது குறித்து பேசியிருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்றைய தினமே இறந்து போன 39 பேரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணது எப்படி அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. இதன்படி அரசு தரப்புல கொடுக்கப்பட்ட இந்த விளக்கத்தின்படி 24 மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு 16 உதவி பணியாளர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டு 28ஆம் தேதி அதிகாலை 1 மணிக்கு மேலதாக தொடங்கின இந்த போஸ்ட்மார்ட்டம் 28ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு மேலதாக முடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன்படி 12 மணி நேரத்தில் 39 பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு முடிக்கப்பட்டதா அரசு தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்க சூழல்ல இது குறித்து பேசி இருக்கக்கூடிய பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக அரசு தரப்புல கொடுக்கப்பட்ட விளக்கத்தின்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமானது எல்லாமே பொய்யா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது 2 டேபிள்ல எப்படி 12 மணி நேரத்துல 39 பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டுச்சு, 24 மருத்துவர்கள் கொண்ட குழுவானது போஸ்ட்மார்ட்டம் செஞ்சதா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா 4-5 மணி நேரத்துல அங்க 24 மருத்துவர்கள் வர கிடையாது. இதனால சிபிஐ விசாரணையில தற்போது கால் லாகெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க, யார் யார் எத்தனை மணிக்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்ற விவரத்தை பார்ப்பாங்க. அரசு தரப்புல இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமானது பொய்யா இருக்கு. இதனால உண்மை என்ன அப்படின்ற விஷயத்தை சிபிஐ வெளியே கொண்டு வருவாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அரசு தரப்புல எல்லாமே பொய்யா இருப்பதா தெரிவிச்சிருக்காரு.